நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு இன்னைக்கு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு பல அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றவில்லை. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் 1/4 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. எஞ்சிய வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. பலமுறை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு வெள்ளை அறிக்கை விடுங்க, எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. இதுவரைக்கும் பதிலே இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதியா சொன்னாங்க. இந்த பகுதியில் பெரும்பாலும் விவசாய தொழிலாளிகள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய விவசாய தொழிலாளிகள் அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? இன்றைக்கு மத்தியில் நம்ம ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா நம்ம அண்ணா திமுக உயர்த்தி இருக்குது, பாரதிய ஜனதா அரசாங்கம் உயர்த்தி இருக்குது. ஆனா திமுக அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இவர்களால் நிறைவேற்ற கையிலாகல. ஆனா மத்திய அரசு நாம் வைத்த வேண்டுகோள்படி நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கு போராட்டம் நடத்துறாங்க. இந்த 100 நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு அதுக்கு பணி பாதுகாப்பு. நீ யாரோ 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யவே முடியாது. உங்களுக்கு பணி பாதுகாப்பு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்தந்த ஊராட்சியே என்ன பணியை எடுத்துக்கொள்ளலாம், எந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு 100 நாள் வேலை 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த ஊழியர்களுக்கு 15 நாள்ல பணம் பட்டுவாடா பண்ண வேணும். அந்த உத்தரவையும் மத்திய அரசு போட்டிருக்குது. இப்படி 100 நாள் 125 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டும், பணி நிரந்தர வேண்டும். அதையெல்லாம் செய்து கொடுத்தது மத்திய அரசு. அண்ணா திமுக வேண்டுகோளை ஏற்று மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 125 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 10 அறிவிப்புகளை நான் அருமையா அறிவிச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற அந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்படும். 2000 ரூபாய் நாங்க அறிவிச்ச பிறகுதான் திமுக வேற வழி இல்லை. எங்களுடைய அறிவிப்பை பார்த்து பயந்து போய் மக்கள் இருக்கிற வரவேற்பை பார்த்து உடனே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நாங்க 3 மாத உரிமை தொகை முன்பணமா கொடுக்கிறோம், கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கறோங்கிறாங்க. ஏன் கொடுக்கல? இது வருஷம் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் மக்களை பத்தி சிந்திச்சாங்களா? நம்ம ஏழை தாய்மார்களை பத்தி சிந்திச்சாங்களா? தேர்தல் வருது, அதனால அவருடைய வாக்கு தேவை. அதனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொடுக்க வேண்டிய உரிமை தொகை முன்பணமா கொடுத்தாங்க. கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இது வரைக்கும் வெயிலே வரல, தமிழகத்தில் கோடையே வரல. இந்த ஆட்சி வந்த பிறகு 22வது வருஷம் கோடை, 23வது வருஷம் கோடை காலம், 24வது வருஷம் கோடை காலம், 25வது வருஷம் கோடை காலம். அப்பொழுதெல்லாம் இந்த ஏழை தாய்மார்கள் கண்ணுக்கு தெரியல ஸ்டாலினுக்கு. இப்ப தேர்தல் வருதுனால அந்த கோடை காலத்தில் 2000 ரூபாய் கொடுப்பேன் என்று கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு சும்மா கொடுக்கலீங்க, உங்களுடைய வாக்குக்கு விலை பேசி கொடுக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். எனக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்திருக்க வேணும், கொடுக்கவே இல்லை. 28 மாதம் தொடர்ந்து நான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன். இன்றைக்கு 50 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஏழை தாய்மார்கள் அவர்களிடத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவியினுடைய வங்கிக்கு அனுப்பப்படும் என்று இதுவரைக்கும் கொடுக்கல. உடனே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை கொடுத்தோம். அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பணும், வேற வழி இல்லாம 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்தார். இந்த தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, நாங்க கொடுத்த அழுத்தத்துல தான் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது.